என்னப்பா வேணும்? இடம் ஒன்று வேணும். இடம் வேணுமா? எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க? பேகு பூரா கோடி கோடியாக வச்சுக்கிறான். அப்படியா? சரி கவலைப்படாதீங்க, நம்மளது எங்கள் அப்பா சொத்து ஒன்று இருக்குது, பெரிய சொத்து தான். இப்போ போய் பார்க்கலாமா? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ நிற்கிறதே எங்கள் அப்பா சொத்துல தான். இந்த இடம் எவ்வளோ வரும்? நீ பணம்லாம் பிரச்சனையே இல்லை, அதிகமாகலாம் கொடுக்க வேணாம். வெறும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 கோடி கொடுத்தீங்கன்னா போதும். 1 கோடியா? ஆ, இந்த ஒரு கல்லுக்கு 1 கோடி ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, வாங்க. இதோ தெரியுது பார் சுற்றி மலை ப்ரோ. எங்கள் அப்பா விட்ட இடம் கம்முனரு சுற்றி தெரியுதா? அதோ அங்கே ஒரு கல் இருக்கு பாரு மேலே. ஆமாம், மேலே உச்சியில் பாரு. ஆமாம், அங்கே ஒரு கல் இருக்கு. அது கல்லுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? டேய் அதான்டா எங்கள் வீடு. வீடு நீ எப்போ வருவீங்களா? டேய் எங்கள் வீடு அதுக்குள்ளே தான்டா இருக்கு. வீடு அது எப்படி இருக்குதா? ஆமாண்டா. அட பாதி பேர் அந்த இடத்துக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, கம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு சண்டைக்கு எங்கள்கிட்ட. ப்ரோ காதெல்லாம் குத்திட்டாங்க. டேய் நான் 2மே குத்திருக்கேன் தம்பி, உண்மையாலுமே அதான் எங்கள் வீடு. அங்கே சிவன் இருக்கிறாருங்க. டேய் இவனா என்ன சொல்லிட்டு இருக்க? அதான்டா எங்கள் அப்பா. அப்போ உங்களுக்கு அப்பானா எங்களுக்கு யாரா? எனக்கு எங்கள் அப்பா எங்கள் சொத்து எனக்கு கொடுத்துருக்காரா, பட்டா போட்டு அப்பானா அப்போ பாரு எங்கள் ட்ரெஸ்ஸில் யாருக்கு இருக்கா? பனியில் இவர் கைலாசநாதர். அப்போ இவரும் அவர் ஒன்று தானா? என்னடா இப்படி சொல்லிட்டா? நீ எனக்கு அதெல்லாம் தெரியாது. 1 கோடி கொடுத்து இந்த இடத்த வச்சுக்கோ போ. 1 கோடிலாம் வேணாம் எனக்கு. ஒரு நல்ல இடமா பார்த்து கூட. ஏய் இது எல்லாமே எவ்வளோ வேணுமோ நீ எடுத்துக்கடா. 1 கோடி கொடுறா போதும்டா. பத்திரம் எடுத்துனோம் போய். பத்திரமா? நான் பத்திரம் இதெல்லாம் இப்படி பார்க்குறா. டேய் தம்பியா, நாங்கள் எதுக்கு போய் நம்ம மேலே மாடியில் வீடு, அங்கே மேலே தெரியுதா? ஓடி போய் எடுத்துருவாடா. டேய் அந்த உள்ள